இந்த மேடையில் தான் இங்கே கமலா தியேட்டரில் நடந்த ஒரு நிகழ்வில் விஷால் சார் சொன்னார் 3 நாட்கள் வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தியேட்டரில் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படின்னு. நான் அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரலனாலே மக்கள் வந்து படம் வந்ததான்னு கூட தெரியாது. அதனால் அது நம்ம கேட்கக்கூடாது. கண்டிப்பாக ரிவ்யூ வந்து நம்ம படத்துக்கு வேணும். நம்ம படத்துக்கு திரையரங்குலையோ இல்லை வெளியிலையோ இல்லை எங்காவது ரிவ்யூஸ் கண்டிப்பாக வேணும். இட்ஸ் பிரசாந்த் மாதிரி மிகப்பெரிய ரிவ்யூஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரே ஒரு தான், கொஞ்சம் கனிவாக ரிவ்யூ பண்ணுங்க, அவ்வளோதான் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கனிவாக, கொஞ்சம் பேலன்ஸ்டாக, கொஞ்சம் சப்போர்ட்டிவாக. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 5 படங்கள் 10 படங்கள் வர இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நிமிஷம் யோசிங்க, அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு நம்ம வந்து மொத்தமாக டேமேஜிங்காக சொல்லிட்டோம்னா அந்த தயாரிப்பாளர் ஒட்டு மொத்தமாக அவருடைய இழப்பை, அதாவது மொத்த பணமும் போயிடுமே அப்படின்ற ஒரு மனசாட்சியோட கொஞ்சம் கனிவோட அந்த படத்தை வந்து உங்களுடைய பொதுவான ஒரு விமர்சனம் பண்ணுங்க.